அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்று தந்த கடவுள் துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம நேரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அல்லாவால் அருள பெற்ற அருட்கொடைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணா இந்த நேரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப மதிப்பு மிக்க ஒன்றா இந்த நேரம் இருக்கு. நம்ம சொல்லுவோம் நேரம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா நேரம் எவ்வளவு வேல்யூவானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக. ஆனா அதை விட நேரம் ரொம்ப மதிப்பான ஒண்ணா இருக்கு. இப்ப தங்கத்தை கூட நம்ம இன்னைக்கு வாங்குவோம், நாளைக்கு விற்போம், நாளை கழிச்சு வேணும்னா வாங்கிக்கிறலாம். ஆனா நேரம் போச்சுன்னா போனதுதான். நம்மளால ஒரு வினாடிய கூட திரும்ப வாங்கவே முடியாது. டைம் டிராவல் பத்தி எவ்வளவோ ரிசர்ச் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் காலத்தை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தான் சொல்றாங்க. அந்த காலத்துக்கு திரும்ப போகவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் சூரியன் உதிக்கிற நேரம், தொழுகைக்கான நேரம், ஹஜ்ஜுடைய காலம், நோன்பின் காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே பிரிச்சு பார்க்கறதுக்காக நம்மளுக்கு சந்திரனையும் சூரியனையும் கொடுத்து அது நம்ம காலம் கணிக்கக்கூடிய ஒரு கருவியா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரம் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் பல விதமா குர்ஆன்ல சொல்றாங்க. காலம், நேரம், அவ்வேளை, வருடம், மாதம், நாட்கள், நிமிடம், நொடி, வினாடி, அதை விட குறைவா, ஒரு கண் சிமிட்டலுக்கும் அப்பால் அப்படின்னு சொல்லி பல விதமா நம்மளுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், தவணை காலம், உடன்படிக்கை காலம், இந்த மாதிரி நிறைய விதமா டைமை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே இப்ப ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 24 மணி நேரத்தை தான் குறிக்குது. அரை நாள் அப்படின்னா 12 மணி நேரத்தை குறிக்குது. ஸோ எல்லாமே நேரத்தை மென்ஷன் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. ஆனா வேற வேற பேர்கள்ல சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த உலகத்திலேயே நம்ம நேரத்துடைய முக்கியத்துவங்களை அறிஞ்சவங்களா தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னா டைமுக்கு போகணும், பரீட்சைக்கு போகணும், ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா நம்ம கரெக்ட் டைமுக்கு போனாதான் அதை நம்ம சரியா பண்ண முடியும். நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இல்லைன்னா நம்ம அந்த இதை மிஸ் பண்ணிடுவோம். அப்படிங்கிறத நம்ம நேரம் தவறுனா நம்மளுடைய லைஃப்ல அடுத்த கட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுதான் வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு போகணும்னா கரெக்ட் டைமுக்கு போகணும். அங்கே கால் வந்துட்டே இருக்கும், லாஸ்ட் கால், ஃபைனல் கால்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம டைமுக்கு போகல அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். இப்போ உள்ளூர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, இல்ல பிசினஸ் விஷயமா போறாங்க, விளையாட்டு வீரர்கள் வர்றாங்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒன்ன மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது நேரங்கள் அப்படிங்கிறது இந்த மணி துளிகளை மட்டும் குறிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வினாடி அப்படிங்கிறது கூட சில விஷயங்கள ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்ப ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடுறாரு அப்படின்னா அதுல 0.012 அதெல்லாமே அந்த வினாடிகள் கூட கணக்கிடப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுல கூட ஒருத்தருடைய தோல்விகள் தீர்மானிக்கப்படுது. முதலிடம் அந்த இடம் தள்ளப்படுது அப்படிங்கிறது நேரத்துடைய முக்கியத்துவம் குறித்து அது எவ்வளவு மதிப்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நம்ம லேசா இருக்கும் போதே அதை சரியான நேரத்துல நம்ம பார்த்துட்டோம்னா, அதை ஆரம்பத்திலே கவனிச்சுட்டோம்னா அதை நம்ம சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ரொம்ப நாளைக்கு அதை கண்டுக்கிறாமே விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அது பின் நாட்கள்ல நம்ம மிகப்பெரிய நம்மளுக்கு பாதிப்பை தர்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ சரியான நேரத்துல ஒரு விஷயத்துக்கு கவனம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 2 பேருக்கும் சண்டை பிரச்சனை,
அந்த உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு நேரத்தை அவங்க ஒதுக்கல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் முத்தி அவங்களுக்குள்ள அந்த அந்த மனசு விட்டு பேசினா அது சரி. பட் அதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையவே அது மாத்திடும் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். உதவி இப்ப சரியான நேரத்துல ஒருத்தருக்கு செய்யப்படுறவங்க இருந்தா ஆறுதல் தேவைப்படும், ஆதரவு தேவைப்படும். ஏழைகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண உதவி தேவைப்படும். இந்த மாதிரி குரல்ல கூட சொல்லுவாங்கல்ல, காலத்தால் செய்யப்படும் உதவி. இப்ப சரியான நேரத்துல ஒருத்தருக்கு தேவையான உதவி அறிஞ்சு நம்ம செய்யணும் அப்படிங்கறது தான் நேரத்துடைய நம்ம பாக்குறோம். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அந்தந்த நேரத்துல அது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணமா இருக்கட்டும், குழந்தை பேருவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அந்த சரியான நேரத்துல நம்ம செய்யணும் அப்படிங்கிறத. இப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில நேரங்கிற ஒண்ணு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இருக்கு. இழப்பதை பெறுறதுக்கும் பெற்றதை இழக்கிறதுக்கும் நேரம் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்ப அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ கடவுளுடைய நாட்டப்படி நேரம் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கடவுள்கிட்ட இருந்து நாம பெற்றிருக்கிற மாபெரும் அருட்கொடைகள்ல நேரம் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பாக்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2:36 அல்ல, நம்ம ஏற்கனவே கலகம் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளத சொல்றாங்க. சாத்தான் அவர்களை ஏய்த்தான், அதிலிருந்து அவர்கள் வெளியேற தான். அவங்கள நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியா நீங்க கீழே போங்க, பூமியின் மீது உங்களுக்கு வசிப்பிடமும் சிறிது காலம் உங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி நம்மள கீழே அனுப்புறாங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு இந்த பூமியில வாழ்வா இருக்கும் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் நம்மள கீழே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னா, அரை நாளோ ஒரு நாளோ தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கான ஒரு டைம் தான் நம்ம இந்த பூமியில இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டைம அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நம்ம சரியா நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோமா, இதுக்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம கவனத்தை திருப்பி வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். ஒவ்வொரு வினாடியுமே நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்ப மரணத்தை பத்தி எல்லாம் சொல்லும் கூட ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருமே நம்ம வாழ்க்கையில கணக்கிட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம மறுப்பவர்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு நான் தற்காலிகமா அவங்கள நான் சுகம் அனுபவிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மறுக்கிறவங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த உலக வாழ்க்கையின் மீது அவங்களுடைய கண்களுக்கு அது சைத்தான் அழகாக்க காட்டும் பொழுது கடவுள் சொல்றாரு, அவனுடைய இதயத்துல நான் முத்திரையிட்டுருவேன் அப்படிங்கிறார். சோ அவனுடைய செயல் எல்லாமே அவனுக்கு அழகா தெரியுது. இந்த உலக வாழ்க்கை அவனுடைய கண்ணுக்கு அழகா காட்டப்படும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் ரொம்ப இந்த வாழ்க்கையின் மீது பேராவல் கொண்டு ரொம்ப நீண்ட காலம் இந்த வாழ்க்கையை 1000 வருடங்கள் அவன் வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இப்ப தண்ணியை சுத்தி எத்தனை பேர் இறந்து போறாங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, பெத்தவங்க, பிள்ளைங்க எல்லாம் இறந்து போறத பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அந்த பேராவல் நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை மனிதனுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத எல்லாம் சொல்றாங்க. கடந்த காலத்துல இருந்து நாம எவ்வளவோ முன் உதாரணங்களை நம்ம காட்டுறோம். அதன் மூலமா அல்லாஹ் நம்மளை வழி நடத்தணும்னு நினைச்சாலும், நாம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இறந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு மறுமையின் மீது, இந்த வாழ்க்கையை நம்ம எதுக்கு வாழ வந்திருக்கோங்கிறது மீது கவனம் இல்லாம தான் நம்ம இருக்கோம் சொல்றாங்க. கடந்த நினைந்த அந்த பின் விளைவுகளை நீங்க சிந்திச்சு பாருங்க, சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. நாங்க தனுஷ் போனப்ப கொஞ்சம் சுத்தி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம். ஒரு கார்னரா இருந்தது அந்த இடம். ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த இடத்த அப்படியே சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தோம்.
அப்ப பக்கத்துல ஒரு கடை வச்சிருந்த ஒருத்தர்கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதுதான் வந்து போஸ்ட் ஆபீஸா இருந்தது முன்னாடி, நீங்க இருக்கிறது முதல் மாடி அப்படின்னு. கேட்டுட்டு அப்படியே அவ்வளவு ஷாக்கா இருந்தது. என்னது இதுதான் முதல் மாடியா அப்படின்னு. அப்ப அந்த மொத்த பில்டிங்குமே மண்ணுக்குள்ள அப்படியே முங்கி போயிருக்கு. மண்ணு மூடி அல்லாஹ் நினைச்சாங்கன்னா நம்ம எவ்வளவு குரான் வசனங்கள் படிக்கிறோம். அப்படியே பூமியை நாம் பிளக்கும்படி செய்தோம், அப்படியே அவங்கள உள்ள புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படியே தலையில திருப்பி போட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் கடந்த காலங்கள்ல இருந்து நம்மளை கத்துக்கிற சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா மனிதன் இருக்கோம் அப்படின்னா தங்களுடைய அப்படியே சுய அபிப்பிராயங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கரெக்ட், இப்ப என்ன செய்யறோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு போலி தெய்வ வழிபாடுல மூழ்கி இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த காலகட்டத்தை தான் வந்து ரஷாத் வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இருண்ட காலத்துலதான் வந்து இந்த குரான் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தூதர்களே இல்லாத காலத்துக்கு அப்புறம், அதாவது 1400 வருஷம் வந்து முகம்மது வந்ததுக்கு அப்புறம் தூதரே இல்லாத ஒரு காலம் அப்படின்னு சொல்றது வந்து ரஷாத் வந்து அதுக்கப்புறம் தான் வராங்க. வந்துதான் நம்ம விஷயங்களை நம்மளுக்கு விலக்கி சொல்லி கட்டளைகளை, அல்லாவுடைய கட்டளைகளை நம்மளுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த நேரத்துல நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அல்லாவுடைய அருளால நம்மளுக்கு அல்லாஹ் வழிகாட்ட வைக்கிறாங்க. தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம வந்து 5 வேளை தொழுகைகளும் எந்தெந்த நேரத்துல தொழுகணும் அப்படிங்கிறத குரான்ல இருந்து நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஒரு 18 19 வயசு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தொழுதுகிட்டே இருப்பேன். காலையில தஹஜ்ஜத் தொழுவேன், அதாவது 5 வேளை தொழுகையோட சேர்த்து தஹஜ்ஜத் தொழுகிறது, 11 மணிக்கு லுஹா தொழுகிறது, அப்புறம் 6 மணிக்கு அவ்வாபின்னு ஒரு தொழுகிறது, சுன்னத்து தொழுகை, நபில் தொழுகை, ஹாஜத்து நபில் தொழுகிறது, பெருநாள் தொழுகை, 27 தொழுகைன்னு அவ்வளோ தொழுகையில தொழுதுட்டு இருந்தோம். இது எல்லாமே வீண் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா வந்து அல்லாஹ் வந்து தொழுகைய அவ்வளோ ஈஸியா குறிப்பிட்ட நேரத்துல எந்தெந்த தொழுகையை தொழுகணுங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே தூதர் வந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுவே தெரியுது. இந்த 5 வேளை தொழுகையும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல தொழுறோமா அப்படிங்கிறத முதல்ல பஜர் இதெல்லாம் எந்திரிச்சு தொழுறோமாங்கிறத சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் சரியான நேரத்துல தொழுறோமாங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழுகைகளை சுருக்குறதுக்கும் போர்க்காலத்துல மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்காங்க. இங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சுன்னத் வழி ஜமாத் அவங்க எல்லாம் வந்து பிரயாணத்துல போனா கூட நம்ம தொழுகையை சுருக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வேதத்தை படிக்கும் போதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நோன்பை பத்தி ரமலான் மாதங்கிறது என்னைக்கு ஆரம்பிக்குது, அமாவாசை முடிஞ்சதுல இருந்து அந்த ரமலான் ஆரம்பிச்சு எப்போ முடியுது, இவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு வர குழப்பிட்டு இருக்கிறனாலதான் முதல் நாளும் அவங்க சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, 27 சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் வச்சா நம்ம கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி கரெக்டா வந்து நாள் தொழுகை நாள் நோன்பு எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது, நீ 27 எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ற, உடனே எப்படி நோன்பு முடிஞ்சிருச்சு நீ போட்டு விடுற அப்படின்னு. இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு நீங்க போய் பார்த்தா கூட தெரியும்பா, நிலாவுடைய இதை எடுத்து பாருங்க, அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் கணக்கிட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஆனா திரும்ப பழைய பாரியே அவங்களுடைய இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அறியாமை காலத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த அந்த சட்டத்தை அந்த சட்டத்தையா நீங்க ஆதரிக்க நாடுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறாங்க. உறுதிப்பாட்டினை அடைந்து விட்டவங்களுக்கு கடவுளுடையதை விடவும் மேலானது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அறியாமையில இருந்த நம்மளுக்கு விலக்கி சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தூதரை அனுப்பி நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க, இததான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறலையா அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. ஜக்காத்தை நம்ம மாத்திக்கிட்டோம், அறுவடை நாள் அன்றே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வருஷ கடைசியில தான் கொடுக்கணும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எப்பப்ப பணம் வந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து மறந்து போயிடுது.
அதை நம்ம சரியா கனெக்ட் பண்ணி கொடுத்தோமா, கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்பெல்லாம் ஞாபகம் வரும், இது நம்ம கனெக்ட் பண்ணலையே அப்படின்னு. இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு தடவை எழுதி வச்சுட்டே வரணும். ஆனா இந்த அறுவடை நாளன்றே கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஈஸியான ஒன்றா இருக்கு நம்மளுக்கு. ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு வருதா, 250 ரூபாய் ஜக்காத்தை எடுத்து வச்சுட்டு நீ மற்ற வேலையை நம்ம பார்த்துட்டோம்னா, எளிமையான மார்க்கமா, எளிமையான ஒண்ணா அல்லாஹ் நம்மளுக்கு தூதரை அனுப்பி அறியாமையில இருந்து நம்மளை எப்படி அல்லாஹ் வந்து காப்பாத்தி வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு. ஹஜ் பண்றோம், 4 மாதங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களை எப்படி அவங்க வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளவு இலகுவா எப்ப வேணாலும் போய் பண்ணிக்கிறலாம், எவ்வளவு காசு கம்மியா, கூட்ட நெரிசல் இல்லாம, எவ்வளவு வந்து கடவுள் வந்து ஈஸியாக்கி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய இந்த வேதத்தின் மூலமா, தூதரை அனுப்புனதன் மூலமா அறியாமையில இருந்து நம்மளை எப்படி அல்லாஹ் வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லி தராங்க. 282 சொல்றாங்க, ஒருத்தட்ட வந்து நீங்க வந்து ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப்ல போறீங்க, எப்படி என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் நேரம் உட்பட எல்லா விவரங்களையும் நீங்க எழுதுறதுக்கு தடைவடையாதீங்க, எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. எங்க அத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து காசு கொடுக்குறாங்க, எழுதி வாங்கல. அவங்க அவர் மூத்தா போயிடுறாரு, பசங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இப்போ கொடுத்தவருடைய கடையை அவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவரால் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியாம அந்த காசு வராம அவர் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு பசங்கெல்லாம் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் பாக்குறப்ப நம்ம அவ்வளவு கொடுத்துட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பதான் நான் இதை படிக்கும் போதுதான் யோசிச்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டா எவ்வளவு கரெக்டா இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்ல, ஒய்ஃப் இருக்காங்க இல்ல, பிள்ளை யார் இருந்தாலும் அந்த அந்த பேப்பர் சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மன கஷ்டம் ஏமாற்றங்கள் இல்லாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லி தராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டப்ப மாஷால்லா அவ்வளோ ஒரு இதா இருந்தது. குரான்ல அல்லாஹ் ஒன்னையுமே விடாம எப்படி சொல்லி தராரு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி டிவோர்ஸை பத்தி படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டிவோர்ஸ் பண்ணா கூட வந்து 3 மாசங்கள் இத்தா இருக்கணும், அதாவது காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது டைவர்ஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒரு 4 மாசம் 10 நாட்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவுமே கூட இப்ப உள்ளவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, யாரையும் பார்க்க கூடாது, வெளியவே போகக்கூடாது, ரூமுக்குள்ளேயே 4 மாசம் 10 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அடுத்த கல்யாணம் பண்ணணும்னா அந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் 4 மாசம் 10 நாள் காத்திருங்க, அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. இந்த காத்திருப்பு காலத்தை வந்து இவங்க வந்து யாரையுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட ரீசெண்டா அவன் ஹஸ்பண்ட் இறந்தப்ப நான் போய் குரான் வசனங்களை ஃபுல்லா காட்டி நான் சொல்றேன், இந்த மாதிரி நீ இருக்காத, ரூமுக்குள்ளேயே இருக்காத, அல்லாஹ் அந்த மாதிரிலாம் சொல்லல, நீ அடுத்த கல்யாணம் பண்றதுக்கு தான் உன்னைய காத்திருக்க சொல்றாரு. எல்லாமே கரெக்டு தான், எனக்கு எல்லாமே தெரியுது, குரான்ல இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் வெளியே போனா ஊர் ஆளுங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அதனால நான் போக மாட்டேன். நாம கடவுளுக்கு பயந்து வாழ்றோமா, கடவுளுடைய சட்டங்களை ஆதரிக்க வாழ்றோமா, இல்ல மக்களுக்கு பயந்து நம்ம வாழ்றோமா? கடவுளுடைய சட்டங்களை ஆதரிச்சு வரோம்னா கடவுள் நம்மளை மன்னிக்க கூடியவரா, நம்மளை ஆசீர்வதிக்க கூடியவரா இருக்காருங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இதுல நம்ம சரிபார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ தவறுகளை நம்ம செஞ்சிருக்கோம், இப்பவும் நம்ம வந்து தவறுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் தப்பு தப்பா பண்ணி அதுக்கப்புறம் குரானை படிச்சு நம்ம திருத்தி கொள்ளக்கூடியவங்களா தான் இருக்கோம். கடவுள் சொல்றாரு 11:3 சொல்றாரு, நீங்கள் உங்கள் இரட்சகரிடம் பாவமன்னிப்பு தேட வேண்டும், பின்னர் அவரிடம் வருந்த வேண்டும், அப்பொழுது அவர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு தாராளமாக உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் தன்னுடைய கிருபையை அதற்கு தகுதியானவர்கள் மீது அருள்வார். நீங்கள் திரும்பிவிட்டால் பின்னர் பயங்கரமான ஒரு நாளின் தண்டனை குறித்து உங்களுக்காக நான் அஞ்சுகின்றேன். அல்லாட்ட நம்ம வந்து தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே பண்ண தப்பு பண்ணிட்டு வந்த கலகத்துக்கே நம்ம வந்து ஆயுள் முழுக்க நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அது மன்னிப்புக்கு ஈடாகாது.
இங்கே வந்து நம்ம தப்பு பண்றோம். ஆனா அல்லாஹ் இந்த இந்த தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலம்னு சொல்றாரு இல்லையா, அந்த காலத்துக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நம்மள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, காலையில ரொம்ப அப்படியே உறுதியா பலமா அப்படி பேசுறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே கேள்வி கேட்கக்கூடியவங்கள நம்மளுடைய நிலைகள் மாறிடுறத நம்ம பாக்குறோம் இல்லையா. கடவுள் சொல்றாரு, கடவுளின் செய்திக்காகவும் இதிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்திற்காகவும் நம்பிக்கை கொண்டவங்க தங்களுடைய இதயத்தை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுடைய இதயத்தை கடினமானவங்க ஆக்குன மாதிரி நீங்க ஆக்கிராதீங்க. உங்களுடைய இதயத்தை கடவுளின் செய்திக்காக திறந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நாடி இருந்தாங்க அப்படின்னா நாம எல்லாம் நெடுங்காலத்திற்கு முன்னரே நம்மலாம் அழிக்கப்பட்டிருப்போம். அன்னைக்கு கூட சொன்னாங்க இல்ல, அவர் எவ்வளவு கருணையாளரா இருக்காரு. தண்டிக்கப்பட வேண்டியவரை வேண்டியவங்களை மன்னிக்கிறாரு. அவருடைய கருணை. அந்த கடவுளுடைய பாதையில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? கடவுள் கொடுத்திருக்கிற இறுதி வாய்ப்பு அல்லவா இது நம்மளுக்கு. இந்த பூமியில நம்ம எவ்வளவு நாள் இருப்போம் நம்மளுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பத்தி நம்மளால சொல்ல முடியுமா? நான் இத்தனை வருஷம் இருப்பேன், இத்தனை மாசம் இருப்பேன், இத்தனை நாள் இருப்பேன். அடுத்த வினாடி நம்மளுக்கு சொந்தமா? இந்த பேசின வினாடி நம்மளுக்கு போயிடுச்சுன்னா இந்த வினாடிக்கு நம்மளால திரும்ப போக முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். நமக்கு எப்ப வேணாலும் மரணம் வந்துடும். அல்லாஹ் காலத்தின் மீது பிற்பகலின் மீது சத்தியமாக மனுஷன் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம நஷ்டவாளிகள் ஆயிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சத்தியமிட்டு சொல்றாங்க, நேரத்தின் மீது காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க. நம்ம நம்ம எப்படியெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். தூங்கியே நம்ம வாழ்நாள்ல பாதி வருஷங்களை நம்ம கழிச்சிடறோம். சாப்பிட்றோம், நம்மளுடைய வேலைகளை அதிகம் நம்ம கவனம் செலுத்துறோம். ஆனா கடவுளை நினைவு கூர்றதுல நம்ம ரொம்ப கம்மியான நேரம் தான் நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா? அல்லாஹ் சொல்றாரு, கடவுளுடைய பாதையில உங்களுடைய நேரத்தையும் வாழ்வையும் கொண்டு நீங்க பாடுபடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நான் இந்த இந்த பேசுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாமே வந்து ஒரு குரான் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் இதை பாக்குறேன். இப்ப நம்ம ஒரு ஒரு பேசணும், ஒரு 1/2 hour பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு 50-60 குரான் வசனங்களை எடுத்து படிக்கிறோம். திரும்ப திரும்ப வர்ற வசனங்களை நம்ம ஷார்ட் பண்றோம், அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசுறதுக்கே வரோம். இதெல்லாம் செய்யும் போது ஒரு நாளைக்கு 2 hour நம்ம வந்து குரானை படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கடவுள் வந்து ஒவ்வொரு வசனங்களையும் அப்படியே கவனத்துல கொண்டுட்டு வந்துட்டே இருக்காரு. நம்மளுக்கு பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு அல்லாஹ்வுடைய இதை எடுத்து சொல்லி ரிமைண்டர் கொடுக்கறதுக்கும் அவங்களையும் நம்மளோட சேர்த்து பலப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப பெரிய வாய்ப்பா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் இருக்காரு பார்த்துப்பாரு. நம்ம அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த கவலையுமே தேவையில்லை அப்படின்னு, எந்த ஒரு மன சுமைகளுமே இல்லாம அப்படியே ஒரு ஆன்ம பலத்தோட மழை வர்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுமே, இது எதுவுமே வந்து அல்லாவுக்கு போல நம்மளுடைய ஆன்மாவுக்கு தான். நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் ஃபுல்லா நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்துறதுக்கு தான் தேவையான ஒண்ணா இருக்கு. அதே மாதிரி நம்ம திக்ரு பண்றோம் கடவுளுடைய அந்த பாதையில, அவரை நினைச்சு நம்ம அதிக நேரம் நம்ம திக்ரு பண்ண பண்ண நம்ம மனசுல வந்து எவ்வளவு பெரிய பலம் வருது. நம்ம மனசை அவர் அப்படியே ஆக்கிரமிக்கிறாரு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு வழி நடத்துறாரு. நம்மளை அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. தெரிஞ்சும் ஏன் நம்மளுடைய நேரங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே
பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த நேரம் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொன்னையுமே மலக்குகள் வந்து நம்மளுடைய அனைத்து செயல்களையும் அனைத்து எண்ணங்களையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு யாருக்குமே தெரியாது, நம்ம இருட்டுல உட்கார்ந்து நினைக்கிறோம், நம்ம மனசுக்குள்ள உள்ளதானே நினைக்கிறோம், அதை எப்படி வெளியே யாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வார்த்தை விடாம, ஒரு வினாடி விடாம ஒவ்வொன்னையும் மலக்குகளை வச்சு எல்லாம் பதிவு செய்ய வச்சுட்டு இருக்காரு. நம்ம குரான் ஓதும் போது நம்ம கவனிக்கிறோமா இல்லையா, திக்ரு பண்ணும் போது நம்ம ஓர்மையோடு கடவுளை நம்மளுடைய கவனத்துல கொண்டு நம்ம திக்ரு பண்றோமா இல்லையாங்கிற வரைக்கும் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கவனம் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கறதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எதுக்காகவோ நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கிறோம். நம்மளுக்கு அழகு முக்கியம், நம்ம செலவழிக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு டாக்டரை பார்க்கணும்னு எவ்வளோ நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். கேளிக்கைகளுக்காக, வீண் பேச்சுக்களுக்காக எவ்வளோ நேரங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளுடைய வேலைகளுக்காக இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லல. ஆனா செய்யும் பொழுது கடவுளை கவனத்துல கொண்டு இந்த மாதிரி வந்து காட்டுறதுக்கு காசு கொடுத்தாரு அல்லாஹ், நன்றி அல்லாஹ். கஷ்டம் கவலை துன்பம் இல்லாம இருந்தாதான் அழகெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு நிலையை கொடுத்ததுக்கு நன்றி அல்லாஹ். இந்த மாதிரி வெளியே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கோ செலவழிக்கிறதுக்கோ காசை கொடுத்ததுக்கு நன்றி அல்லான்னு சொல்லி அந்த நேரத்துல நம்ம கடவுளை நினைவு கூர்றோமா? பாவிகளான நமக்கு இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை செலவழிக்கும் போது நம்ம அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறோமா? அது நம்மளுடைய மீட்சிக்கான நேரமா நம்ம ஸ்மார்ட்டா மாத்திக்கிறோமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம முன்னாடி நிக்குது. நம்ம என்ன செய்ய, நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு போனதான் உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டைம் வேஸ்ட் பண்றோம், டைம் வேஸ்டா போகுதுங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நேரத்தை அல்லாஹ் அவ்வளவு மதிப்பு மிக்கதா கொடுத்துருக்கே அப்படிங்கிறாரு. போனா அது நம்மளுக்கு திரும்பி வரவே வராது. நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு நேரங்களை நம்ம கடந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், எவ்வளவு நாள் இருக்க போறோன்னு கூட நம்மளுக்கு தெரியல. இறுதி நாளை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தின் அதிர்வானது எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும். இவன் பண்ணதுக்கு நான் அவனை பழி தீர்ப்பேன் அப்படிங்கிற, அவனை நான் தண்டிப்பேன், அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். அந்த உயிர்ப்பித்து எழுப்பப்படுற நாளுடைய தண்டனையின் பயங்கரத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஒரு பாலூட்டக்கூடிய தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய குழந்தைய அப்படி தள்ளி விட்டுருவாங்க, அப்படியே கரு சிதைஞ்சு வெளியே வந்துரும், மனுஷன் போதையில இருந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த நாளின் பயங்கரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது படிக்கும் போதே நெஞ்செல்லாம் அப்படியே பதறுது. குழந்தைகள்லாம் அப்படியே நரைத்த முடி உள்ளவங்களா மாறிடுவாங்க அப்படிங்கிற, அவ்வளவு பயங்கரமான அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த இந்த நேரத்தை நம்ம ரொம்ப கவனத்தோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம சரியா ஸ்பெண்ட் பண்றோமா? நம்மளுடைய முன்னுரிமைகளை நம்ம மாத்தி அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய எடை வந்து ரொம்ப கனமானவர்களாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை மீட்டு கொண்டவர்களாக நம்மளை மரணிக்க அல்லாஹ் செய்வாராக, அல்லாஹ் அதற்கு அருள் புரிவாராகன்னு சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.